ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பணம் ஏற்பட போகிறது. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் உடனடியாக ஏற்பட போகிறது. பிராப்தம் இருந்தால் மட்டுமே இது உன் கண்ணில் தென்படும். கேட்டுவிடு தங்கமே, முழுவதுமாக கேட்டுவிடு. திருப்பத்தை தவற விட்டு வருந்தாதே, தாண்டி செல்லாதே, வருத்தப்பட்டு விடுவாய் தங்கமே. அந்த திருப்பமானது உன் வாழ்க்கையே மகிழ்விக்கப் போகிறது. செல்வமே, யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு நன்மையே செய்துவிடு. யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களுக்கு இன்பத்தையே கொடுத்துவிடு. யார் உன்னை புறம் பேசினாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே செய்துவிடு. ஏன்னா வாழ்க்கையில் நீ செய்கிற நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் உனக்கு நல்லதாகவே அமையும் என மறந்து விடாதே. உனக்கான நிம்மதியை உன் சாய் நான் கொடுப்பேன். உனக்கான மகிழ்ச்சியை முழுவதுமாக நான் தருவேன். நீ உன்னுடைய எண்ணங்களை வலிமையாக்கி நீ எப்போது நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் வலிமையாகி உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த சாய் சொல்வது போல் நடந்து கொண்டால் நிச்சயம் உனக்கு ஒரு திடீர் திருப்பம் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் நீ எல்லா வளமும் பெற இந்த சாய் உதவி செய்து கொண்டே இருப்பேன். நிச்சயம் இந்த மாற்றம் திருப்பு முனையாக இருக்கும், வெளிச்சத்தை தரும். நீ காத்து கொண்டிருந்த விஷயம் நன்மையாக நடக்கும். நீ இதுவரை எதை எதிர்பார்த்தாயோ அது நடக்கும். இனி துன்பம் இருக்காது, சந்தோஷம் அதிகரித்து இன்பம் அடைய நிகழ்வாகத்தான் இருக்கும். முழுவதுமாக நம்பு. உள்ளது எதுவோ அது நான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனி உனக்கு நான் தருவேன், தரப்போகிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் இல்லாததையும் இழந்ததையும் திரும்ப தரப்போகிறேன். என் சாயி திரும்ப தரப்போகிறார், மீட்டு தரப்போகிறார். எனக்கு வாக்கு கொடுத்துள்ளார் என்று அடுத்தவரிடம் சொல்லு. பயந்து விடுவார்கள். சாயின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாள், நல்லது நடந்துவிடும். நாம் நினைத்தது நடக்காமல் போய்விடும். உன் எதிராளி நினைத்து விடுவார். நான் சொல்வது புரிகிறது தானே? உன்னிடம் இல்லாத ஒன்றுக்காக நீ ஏங்கிக் கொண்டு இருந்தாய். ஆனால் இப்பொழுதோ இழந்த ஒன்றுக்காக ஏங்கி தவிக்கிறாய். நீ எப்போது சாயி சாயி என்று நினைத்து என் நாமத்தை, என் மந்திரத்தை பாதம் தொட்டு வணங்கினாயோ அப்போது உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை. நீ வேண்டுவன் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நிறைக்கவே நான் புறப்பட்டு விட்டேன். அதனால் தான் திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. நம்பு என்று சொல்கிறேன். நம்பினால் தான் தங்கமே வாழ்க்கை. என் சாய் செய்வார், என் சாய் செய்வார் என்று நம்பணும். ஏதோ ஒரு காரணத்தால் தாமதமாகுது என்றால் நீ என்னை திட்டக்கூடாது, கோபப்படக்கூடாது என் மேல். சாயி நமக்கான நேரத்தில் செய்வார் என்ற நம்பிக்கை முழு மனதோடு இருக்கணும், நம்பணும். யாருக்கு எது நன்மை தருமோ அதற்கேற்றவாறு நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் கொடுப்பேன். யார் யாருக்கு எது தேவையோ அது இல்லை என்று சொல்லாத அளவிற்கு கொடுப்பேன். கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்தது என்பதை உணர்ந்துக்கோ. காலம் கடந்து விட்டது என்றது கவலைப்படக்கூடாது. அதைத்தான் திருப்பி சொல்கிறேன். காலம் கடந்து விட்டது என்று என்னை கடிந்து கொள்ளக்கூடாது. உனக்கான காலம் கைகூடும் நேரத்தில் கைகூடும். நீ இல்லாததையும் இழந்ததையும் பற்றி கவலைப்படக்கூடாது. இவற்றையெல்லாம் மீட்டு உன்னிடம் சேர்ப்பது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. நீ இதுவரை வந்த பாதையை கொஞ்சம் திரும்பித்தான் பாரேன். அதில் சந்தோஷம் இருந்ததா, நிம்மதி இருந்ததா? ஏதோ கொஞ்சம் இருந்தது. ஆனால்
கஷ்டம் நிறைய இருந்தது, கண்ணீர் நிறைய இருந்தது, வேதனை நிறைய இருந்தது. அதையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய். இப்போது உன்னால் உணர முடிகிறதா கண்மணியே? நான் சொல்வதை நம்பு, இந்த சாயி சொல்வதை நம்பு. நிச்சயம் அதற்கு விடை கொடுப்பேன், நல்ல தீர்வு கிடைக்கச் செய்வேன். பதட்டப்படாதே. கல்லையும் முள்ளையும் மேடு பள்ளத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். அந்த பாதையில் என்ன செய்ய போகிறேன் என்று மட்டும் பார். கடந்த காலத்தையே நீ எண்ணி 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 வருந்தியோ அழுதோ புலம்பியோ ஒன்றும் ஆகப் போவதில்லை. எதிர்காலத்தை பற்றிய பயமும் உன்னிடம் இருக்கக்கூடாது. இருந்தால் அதை இப்போதே உன் மனதிலிருந்து போக்கிவிடு, நீக்கிவிடு, தூக்கி எறிந்து விடு. என்னால் முடியும் என்று சொல், என்னால் எதுவும் முடியும் என்று சொல், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல் அப்படின்னு நீ கண்டிப்பாக நினைக்கணும். நீ சாயின் பிள்ளை. இந்த நினைப்பு ஒவ்வொரு சாயின் பிள்ளையிடம் இருந்தால் வாழ்க்கையில் நீ பிரமிக்கும் அளவு உயர்ந்து விடுவாய். உன் சாய் சொல்வதை கேட்பாய் தானே? உன் சாய் சொல்வதை நம்புவாய் தானே? நிச்சயமாக திருப்பத்தை ஏற்படுத்துவேன். நிகழ்காலமான இப்போது, இன்று, இந்த நொடி வரை மகிழ்ச்சியாக இரு. நீ கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருத்தப்படக்கூடாது, இழந்ததை நினைத்து வருந்தக்கூடாது, உன்னிடம் இல்லாததை நினைத்து ஏங்கக்கூடாது. எதிர்காலத்தில் உன் மனம் நிறைவாகும்படி இல்லாததையும் இழந்ததையும் உனக்கு வாரி வாரி கொடுப்பேன். எனக்கு என் சாய் இருக்கிறார் என்று முழு மனசோடு நினைக்கணும். கண்டிப்பாக அந்த நினைக்கும் வேளையில் அற்புதத்தை நடத்தி காண்பிப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. நம்பியவர்களுக்கு அற்புதத்தை தருவேன், அதிசயத்தை தருவேன், பெருமையை தருவேன், பேரானந்தத்தை தருவேன், இன்ப அதிர்ச்சியை தருவேன். உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் என்று அதைத்தான் சொல்ல வருகிறேன். இல்லாததை நினைத்து கவலைப்படாதே, இழந்ததை நினைத்து கவலைப்படாதே. அனைத்தையும் நான் உனக்கு தருணத்தில் கிடைக்கச் செய்வேன். இந்த மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாளையும் புன்னகையோடு கடந்து கொண்டே வா. சிரிப்பு ஒன்று உன்னிடம் தவளணும். வெற்றிக்கு தேவையான அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன். நீ ஏங்கி தவிக்கும் கனவுகள் அனைத்தையும் பலிக்கச் செய்வேன். சந்தோஷம் தானே உனக்கு? மகிழ்ச்சியாக இரு. நேரம் கூடி வரும் பல மடங்கு இழந்ததும் இல்லாததும் நிறைக்கச் செய்து விடுவேன். உன் கரங்களில் செலுத்துவேன். என் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. ஓம் சாய்ராம் என்று ஒவ்வொரு நாளையும் துவக்கி ஓம் சாய்ராம் என்று கூறி தூங்கு. நான் உனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்துவேன். நாம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.